இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தை நிகழ்ச்சிக்கு வந்து உங்களையே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்திலே இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்திலே பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் பத்திரிகைகள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்த நாமத்தை உயர்த்துவோமாக. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள ஒவ்வொருக்குள்ளும் அற்புதங்கள் நடக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்றால் அந்த யுத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை குறித்து சிந்திக்க போகிறோம். 13வது வசனத்தில் மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்றைக்கு காண்கிற பிரச்சனையை, போராட்டத்தை, எகிப்தினுடைய சகல கிரியைகளை நீங்கள் என்றைக்கும் காண மாட்டீர்கள். காரணம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்கிற அந்த வார்த்தையை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்க போகிறோம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்பது எவ்விதமாய் ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறார். அதே அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, மேகம் அவங்க சேனையும் இஸ்ரவேலின் சேனையை ராமுழுவதும் ஒன்றோடு சேராதபடி மேகம் அவர்களுக்கு நடுவில் வந்தது என்று பார்க்கிறோம். எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாக இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. ஆண்டவர் இவ்வளவு தெளிவாய் ஜனத்தை ஒருவர் நெருங்காதபடி ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் சொல்லியிருக்கே, கர்த்தர் எவ்விதமாய் யுத்தத்தை பண்ணுகிறார். ஆண்டவர் இந்த யுத்தத்தை செய்யும்போது எவ்விதமாய் நாம் அதை அறிய முடிகிறது, எவ்விதமாய் அந்த யுத்தம் நடக்கிறது என்பதை சிந்திக்க போகிறோம். முதலாவது 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 27வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி கூப்பிடுறான். நல்ல அவனிங்க சவுல் தாவீதை பின்தொடர்ந்து போய் அவனை மாகோன் வனாந்தரத்தில் சுற்றி வளைச்சிக்கிறாங்க, மலையில் வளைச்சிக்கிறாங்க. தாவீது தப்பி போகிறதுக்கே சான்ஸ் இல்லை. இப்படிப்பட்ட நெருக்கடியான ஒரு நிலைமையில் இருக்கிற சூழ்நிலையில் திடீர்னு சொல்லி ஒரு ஆள் வந்து சவுலத்தில் சொல்கிறான், பெலிஸ்தர் நம்ம தேசம் மேலே படையெடுத்து வந்திருக்கிறாங்க, உடனே திரும்பி போகணுன்ட்டு. உடனே சவுலும் திரும்பி போனான், அப்படி போட்டிருக்கு. இது நிமித்தம் தாவீது தப்புவிக்கப்பட்டான் என்பது தேவன் செய்கிற அற்புத நன்மை. இப்போ ஆண்டவர் செய்கிற யுத்தம் என்ன? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் சொல்லியிருக்குத. என்ன யுத்தம் அப்படின்னா, சவுல் ராஜா யுத்தத்தில் மும்முரமாக நின்றுட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து சவுல்கிட்ட சொல்லுகிறான், பெலிஸ்தர் நம்முடைய தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள், சீக்கிரமாய் வாரும் அப்படின்னு கூப்பிடுறான். யார் அந்த ஒரு ஆள்? இவ்வளோ படை யுத்தம் பண்ணும்போது இந்த ஒரு ஆள் எங்கேருந்து வந்தான்? சவுலாவது, எப்பா நீ யார்? நான் உன்னை பார்த்ததே இல்லையே, நான் உன்னை அனுப்புனதே இல்லையே, நீ எங்கேருந்து வந்த ஏதாவது கேட்டானா? ஒன்றும் கேட்கல. யாருன்னு தெரியாது, எங்கன்னு தெரியாது. பின்னால் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா இவன் திரும்பி போயிட்டான் சவுல். அங்கே போனால் அங்கே பெலிஸ்தர் இருந்த மாதிரி பின்னால் சரித்திரத்தில் இல்லை. அப்போ இருந்து என்ன தெரியுது? தாவீதை காப்பாற்றுவதற்கு தேவன் பண்ணின யுத்தம் என்ன? ஒரு ஆளை அனுப்புகிறார். நான் விசுவாசிக்கிறேன், தம்முடைய தூதனை அனுப்பியிருக்கிறார். தூதனை அனுப்பி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அவன் தாவீதை பின்பற்றணுங்கிற அந்த சிந்தை விட்டுட்டு பெலிஸ்தரை எதிர்ப்பதற்காக திரும்பி வந்துடுறான். தாவீது தப்பிக்கப்படுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். நீங்கள் திகைத்து நிற்கிற இடத்துல ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்புவார். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ அனுபவங்கள் இருக்குது, சமயம்தான் போதாது. கர்த்தர் எப்படி ஆச்சரியமாய் அற்புதமாய் அந்தந்த இடத்துல காப்பாற்றியிருக்கிறார். உங்களையும் காப்பாற்றியிருக்கலாம். ஏன்னா நம்ம தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி நம்மை பாதுகாக்கிற தேவன். அதை தான் இதில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவனை பாதுகாக்கிறதை நம்ம அதில் பார்க்குறோம். அவன் திரும்பி போயிட்டான், தாவீது பாதுகாக்கப்பட்டான். எத்தனை அற்புதமான ஒரு செயல் என்பதை யோசித்து பாருங்கள். இனி 2வது ஒரு காரியத்தை நான் வாசிப்போம். 2 ராஜாக்கள்
7வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் என்று வாசிக்கிறோம். அவங்க ஒருவரை நோக்கி கடைசியில் எல்லாத்தையும் போட்டு ஓடி போயிட்டாங்க. நல்ல கவனிங்க, குதிரையும் வரல, ரதமும் வரல. ஆனால் என்ன தான் கேட்டுச்சுது பாருங்க, இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணி சத்தம் தான் கேட்டுது. சத்தம் கேட்ட உடனே பக்கத்தில் ராஜாலாம் கூலி பறிந்து கொண்டான். அப்போது எண்ணிக்கையில் அதிகமாகிட்டாங்க, நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது, ஓடிடுவோன்னு சொல்லி எல்லாத்தையும் அப்படியே போட்டு ஓடி போயிட்டாங்க. தேவன் பண்ணுகிற யுத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவர்களை பயத்தை உண்டாக்கும்படியாக, அதிர்ச்சியை உண்டாக்கும்படியாக ஒரு இரைச்சலை தான் கர்த்தர் உண்டாக்கியிருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக சத்துரு எழும்பியிருக்காங்களா? பொல்லாங்கன்னு எழும்பியிருக்காங்களா? இனி நம்ம தப்பி பிழைக்கவே முடியாதுன்னு சொல்லி நிலைமையில் நீங்கள் இருக்கீங்களா? ஒருவேளை சமரியா பட்டணம் முற்றுகை போடப்பட்டது போல உங்களையும் சுற்றி வளைஞ்சுக்கிட்டாங்களா? திகைச்சு போய் நிற்கிறீங்களா? பயப்படாதீங்க. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யுத்தம் செய்கிற தேவன். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அந்த யுத்தம் வரும்போது எப்படி வரும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தெரியல, நம்முடைய மூளை அறிவுக்கு தெரியலன்னு உடனே கர்த்தர் மறந்துட்டார்னு சொல்லாதீங்க. எப்படி ஆயிலும் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். இரைச்சலை கேட்க பண்ணினார். அந்த இரைச்சலை கேட்க பண்ணினதில் எல்லாருமே எல்லாவற்றையும் போட்டு விட்டு ஓடிவிட்டார்கள் என்று சொல்லி நாம் அதில் பார்க்கிறோம். அதே தான் தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் சுற்றி யோசித்து பாருங்கள். உங்களுக்கு விரோதமாக சத்துரு பொல்லாங்கன் பொறாமைக்காரன் எழும்பியிருக்கிறானா? நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கிற போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். 1 சாமுவேல் 4வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பெட்டி பாளையத்து வந்துன்னு சொல்லி சொன்ன உடனே ஜனங்கள் சொல்கிறாங்க, தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடினால் பெலிஸ்தர் பயந்து, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே. பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை கர்த்தர் உண்டாக்கி விட்டார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அதே தான் யாத்திராமம் 14வது அதிகாரத்தில் 25வது வசனத்திலையும் வாசிக்கும் போது அந்த ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், எகிப்தியர் எல்லாரும் சொல்கிறாங்க, இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். பார்த்தீங்களா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இனி 3வது கர்த்தர் நமக்காக எப்படி யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி சொன்னால், யோசபாத் ராஜா நாட்களில் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஒரு ஞானத்தின்படியாக யுத்தத்தின் ஆரம்பத்தில் யுத்தத்தின் சேனைக்கு முன்பாக பாடல் குழுவை நிறுத்தினான். எல்லாரும் ஆர்ப்பரிப்போடு பாடல் பாடுறாங்க. நடந்தது என்ன? 2 நாகமம் 20வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் யோசபாத் ராஜாவோடு சேர்ந்து பாடி துதி செய்ய தொடங்கின போது, யூதாக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் விட்டுண்டு விழுந்தார்கள். எதிரி எடுத்து வந்திருக்க அவங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி விரோதமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக எழும்பிடுறாங்க. அவங்களே ஒருவருக்கு ஒரு வெட்டி கொண்டு செத்து போயிடுறாங்க. 23வது வசனத்தில் எப்படி எனில், அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரரும் சேயீர் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்தபோது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கைகலந்தார்கள். பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் யுத்தத்தை வர பண்ணி ஒருவருக்கு ஒரு விரோதமாக எழும்பி, ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாக எழும்பி அவங்களே ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி மடிஞ்சு போனாங்க. கர்த்தர் செய்கிற யுத்தம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நன்றாக யோசித்துக் கொள்ளுங்க. தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். எப்படி யுத்தம் பண்ணோம் தெரியாது. சத்துருக்கள் எழும்பி வரானா அந்த சத்துருக்குள்ளேயே ஒருவேளை உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களை அற்பமாக நினச்சி மற்றவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்களா, ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு யுத்தம் உண்டாகும், அவங்களுக்குள்ளேயே ஒரு போராட்டம் உண்டாகும். அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். அவர் எந்த விதத்தில் யுத்தம் பண்ணார் நமக்கு தெரியாது, ஆனால் நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அது உண்மை. அந்த வார்த்தை விசுவாசித்து நீங்கள் அமர்ந்திருக்கும் போது நிச்சயமாகவே யுத்தத்தின் காரியத்தில் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். கர்த்தர் யுத்தம் செய்வாரானால் அந்த யுத்தத்தில் தோல்விக்கு இடமே இல்லை. அதுதான் நாம் வாசிக்கிறோம். கடைசியாக நாம் வாசிக்கும் போது யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை.
நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன், அவைகள் அவர்களை உங்கள் முன் நின்று துரத்தி விட்டது. ஒரு அற்பமான ஜந்து. ஆனால் அந்த குளவியை கொண்டு யுத்தம் பண்ணுகிறார். எப்படி யுத்தம் பண்ணியிருப்பார் நினைக்கிறீங்க? அந்த குளவி கூட்டம் படை வீரர்களை கூட்ட ஆரம்பிச்சிருக்கும். அந்த கூட்டுறதை பார்த்தோன்னே அது கூட எப்படி யுத்தம் பண்ண முடியும்? தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடியே போயிருப்பாங்க. ஆமென். எத்தனை நல்லவர்! அதுதான் தேவனுடைய வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். அதான் நிலையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அதுலேயும் சொல்லியிருக்கு, கானானியரையும் ஏத்தியரையும் துரத்தி விட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் அற்புதமான ஒரு ஜந்து அது. யாரும் அதை ஒரு பொருட்டாக நினைக்கிறது இல்லை. ஆனால் அதையும் தேவன் பயன்படுத்துவார். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு வெளிவர முடியாதபடி திகைத்து நீங்கள் நிற்கிறீங்கன்னா, யுத்தம் பண்ணுகிற தேவன் கர்த்தர். அவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். நிச்சயமாக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. என்னாகமம் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிப்போமானால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எறிந்து பாளையத்தில் சிலரை பட்சித்தது. பார்த்தீங்களா? அப்போ இதெல்லாம் என்ன ஒரு அனுபவம் சொல்லப்பட்டிருக்கிறது? மோசே ஜனங்களை பார்த்து சொல்கிறான், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்றைக்கு காண எகிப்தரை இனி காண மாட்டீங்க. ஏனென்றால் ஆண்டவர் முழுவதும் சர்வ சங்காரம் பண்ணுகிறார். எப்படி? நீ சமுத்திரத்தை பிளந்து விடுன்னு சொல்லி சொன்ன உடனே அவன் சமுத்திரத்தை பிளந்து விடுகிறான். சமுத்திரத்தை பிளந்தது எதுக்கு? இஸ்ரேல் ஜனங்கள் சமுத்திரத்து வழியாக வெட்டாந்தர வழியாக நடந்து அக்கறை போய் சேரணும். இதுக்கு தான் கர்த்தர் அந்த காத்து செய்தார். ஆனால் அதே சமயத்தில் இந்த எகிப்தரும் உள்ளே இறங்குறாங்க. காரணம் என்னென்னா, கர்த்தருடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். அதனால் அவங்க உள்ளே இறங்குறாங்க. எபிரேயர் 11:28 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள் அப்படின்னு இருக்கு. பார்த்தீங்களா? அப்போ கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக மோசே மூலமாக வழி திறந்து நடத்தி கொண்டு போகிறார். ஆனால் இவங்களும் அதில் போய் இறங்கி நம்மளும் அவங்கள பின்னால் விரட்டிட்டு போகணுங்கிற ஒரு சிந்தையோடு போகிறாங்க. கடைசியில் முடிவு என்ன ஆச்சுது? எல்லாரும் இஸ்ரேல் ஜனங்கள் கரையேறின உடனே மோசே திரும்பி பழையபடி உன்னுடைய கோலை காட்ட சொல்கிறார் ஆண்டவர். அப்போ தண்ணி திரும்ப வருது. திரும்ப வந்த உடனே எல்லாரும் அதிலே மாண்டு போகிற நிலைமை நம்ம பார்க்குறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஆண்டோடைய வாசனம் சொல்கிறது, கர்த்தர் உங்களுக்கு ஆயுத்தம் பண்ணுவார். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த சோதனை வேதனை போராட்டத்தின் பாதையில் நீங்கள் வந்தாலும், ஒருவேளை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னென்றால், ஆண்டவர் செய்கிற யுத்தம் நம்முடைய கண்ணுக்கு தெரியாது, மூளையருக்கு தெரியாது. 2 ராஜாக்கள் 3:10 வாசிக்கிறோமே, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்கு தண்ணியில் நிறையும். எப்படி நிறையும்? அந்த கேள்வியே நமக்கு வேண்டாம். தண்ணி நஞ்சா போதும். அப்போ எந்த அடையாளமும் இருக்காது, எந்த காரியமும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ணுகிறவர். எப்படி யுத்தம் பண்ணுகிறார்? ஒரு ஆள் சொல்லுகிறான், ஆண்டவர் தூதனை அனுப்பி நம்மை பாதுகாக்கிற தேவன். இரைச்சலை உண்டாக்கி சேனைக்குள்ள பயத்தை கொடுத்து எல்லாரும் போட்டு ஓடும்படி செய்கிற ஒரு தேவன். 3வது, அவங்களே ஒருவருக்கு ஒருவருமாய் எழும்பி தங்களுக்கு தாங்களே வெட்டி கொண்டு மாண்டு போகிற அப்படிப்பட்ட ஒரு முறையில் ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறார். கடைசியாக அற்பமான ஜந்து குலைவு மூலமாக ஆண்டவர் செய்து கொடுக்கிறார். இந்த வார்த்தைகள் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, அன்றைக்கு ஜனங்களுக்கு செய்தவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆண்டோடைய வார்த்தை விசுவாசித்து படித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் ஜெயத்தை காண்பீர்கள். நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே என்று துதிக்கிறோம். உடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்று இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு வல்லமை விளங்குவதாக, கிருபை விளங்குவதாக, ஆசீர்வாதம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் அன்பு நேச பிள்ளைகளே, ஏற்கனவே நான் அறிவித்தபடி அந்த நகோமி என்கிற புஸ்தகம் இப்பொழுது நம்முடைய கரங்களில் ஆயத்தமாக இருக்கிறது. ஆவியானவருக்கும் நகோமிக்கும் உள்ளதான அந்த உறவை பற்றிய ஒரு ஆழமான கர்த்தனை இந்த புஸ்தகம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனுடைய விவரங்களை நீங்கள் இடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.